லைக் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு, வாழ்க்கையில ட்ரையல்ஸ் தான் இருக்கு, எனக்கு ரிசல்ட்டே நான் பார்க்க மாட்டேங்கிறேன். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ஓகே. நம்ம வந்து இப்போ ஜோசப் ஸ்டோரிய தான் ஃபர்ஸ்ட் பார்த்தோம். அவங்களோட லைஃப் எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆச்சுன்னு நம்ம பார்த்தோம். ஸோ நான் என்ன சொல்றேன்னா, ட்ரையல்ஸ் வந்து ஒரு பார்ட் ஆஃப் அ கிரேட்டர் ஸ்டோரி. ஒரு உங்களுக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குன்னா, ஓகே ஏதோ பெருசா ஆண்டவர் நமக்கு வச்சிருக்காங்க, பெரிய ஆசீர்வாதம். ஏன்னா ஒரு மிராக்கிள வந்து எப்போ பண்ண முடியும்? ஏதாவது கஷ்டத்துல இருக்கும்போது அது நடக்கும். ஸ்மூத்தாவே போச்சுன்னா அங்க மிராக்கிள் பண்ண முடியாதே. ஓகே, நான் அப்படி யோசிப்பேன். நமக்கு ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும்போது தான் அங்க ஒரு மிராக்கிள் நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம வந்து உணர முடியும். அண்ட் காட் இஸ் ப்ரிப்பேரிங் அஸ் ஃபார் சம்திங் கிரேட்டர். லைக் ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்குது, நம்மளை வந்து பெரிய விஷயத்துக்காக வந்து நம்மளை வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் த்ரூ ஆர் ட்ரையல்ஸ் நம்ம நிறைய கத்துக்கலாம், நிறைய வளருவோம். இதெல்லாம் வந்து நம்ம வந்து அப்ப தெரியாது. ஸ்ட்ரகிள்ஸ் அப்போ வந்து நம்மளால யோசிக்கவே முடியாது. இதெல்லாம் நம்ம கத்துக்கிட்டு இருக்கோம், எப்படி யோசிக்க முடியும் சொல்லுங்க? ஸ்ட்ரகிள்ஸ் அப்போ இது நம்ம கத்துக்கிட்டோம் போல அப்படின்னு எப்போ யோசிப்போம்னா அந்த ஒரு நியூ பிகினிங் நமக்கு ஆரம்பிச்சிருக்கோம். லைக் அதோட எண்ட்ல தான் லைட் இந்த எண்ட் ஆஃப் த டனல் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படிதானே? ஸோ அப்படின்னா எண்ட் ஆஃப் த டனல் நமக்கு ஒரு லைட் இருக்கும், தெரியும், ஒரு நியூ பிகினிங், ஒரு துவக்கத்தை வச்சிருப்பாரு ஆண்டவர். ஸோ இந்த ஸ்ட்ரகிள்ஸோட எண்ட்ல வந்து நமக்கு ஒரு துவக்கம் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம நம்பணும்.